நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் திருவருட்செல்வர் திரைப்படம் 1967ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். இந்த திரைப்படம் ஜூலை 28 வெளியாகி திரையரங்குகளில் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. குழந்தை நட்சத்திரமாக ஸ்ரீவித்யா திரையில் அறிமுகமான படம் இது. இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இதே படத்துல மன்னனின் சிருங்காரம் கலந்த கம்பீர நடையழகும் சுந்தரரின் சிறிதே பெண்மை கலந்த சுந்தர நடையழகும் கண்டு ரசிக்க வேறுபாட்டை உணர ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதே போல கூன் உடம்புக்காரன் தன்னை நிமிர்த்த எத்தனித்து செய்ய வேண்டிய சிரமமான முயற்சியை அந்த கதாபாத்திரம் நிமிரும் தருணங்கள்ல நடிப்பால் உணர்த்தும் விந்தை. பேச்சில் ஒரு பற்றற்ற அமைதி கலந்த உறுதி இருந்தாலும் வயதுக்கேற்ற ஒளி சிதறலும் கொண்டிருக்கும். அப்பூதியடிகளின் இல்லத்தில் அவர் ஒரு முட்டியை உயர்த்தி கைகளை அதில் அமர்த்தி முகத்தை நம்மை நோக்கி குவிந்து விரியும் கைகளில் சார்த்தி அமைதி சாந்தம் தவம் கலந்த ஒரு மோகன அரை சிரிப்புடன் காட்டும் கெஸ்டர். காஞ்சி பெரியவர் சந்திப்பில் நமக்கு கிடைத்த வரம். நான் எத்தனை முறை பார்த்து ரசித்திருப்பேன் என்ற எண்ணிக்கை நானே அறியாத புதிர். கடைசி காட்சியில் உடலை இழுத்து அவர் அனைத்து புலன்களும் மங்கி தளர்வு பெற்ற நிலையிலும் காலத்தை செல்ல எத்தனைக்கும் காட்சி நம்மை வேறு லகுக்கே கூட்டி சென்று தன்னிலை மறக்க செய்யும். திருவருட்செல்வர் இந்த படத்துல திருநாவுக்கரசர் என்கிற வேடத்தில் 80 வயது முதியவராக அசத்தலான நடிப்பை கொடுத்திருப்பாரு. ஒரு முறை இந்த கெட்டப்ல இருந்த சிவாஜி அவர்கள் படப்பிடிப்பு முடிந்ததும் மேக்கப்பை கூட கலைக்காமல் நேராக வீட்டுக்கு சென்று விட்டாராம். அதோடு அவரின் அம்மாவிடம் பசியாக இருக்கிறது, ஏதேனும் உணவு இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு இவர் கேட்க ஏதோ சாமியார் போல என நினைத்து அவரின் அம்மா வீட்டின் உள்ளே அழைத்து சென்று சாப்பாடு போட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவர் மேக்கப்பை கலைத்து காட்ட அது தன்னுடைய மகன் சிவாஜி அப்படின்னு அவருடைய அம்மாவுக்கு தெரிய வந்துச்சாம். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். அத்தானே உங்களுக்கு கூட மாட உதவி செய்ய சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த புகையில நின்னா உனக்கு மயக்கம் வரும். நீ பேசாம போயிடு. அப்ப நான் இதெல்லாம் எப்பதான் கத்துக்கிறது? அதுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. இத்தனை வருஷமா 3 பேருக்கும் நான் தான் வச்சிட்டு இருக்கேன். இப்ப நீ ஒருத்தி வந்ததுனால எனக்கு ஒண்ணும் பாரம் இல்ல. போப்போ. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி. இதனால பெரிய சண்டை வந்தாலும் ஐ டோன்ட் கேர். இன்னைக்கு நான் தான் சமையல் பண்றேன். லட்சுமி இத வந்துட்டேங்க. என்னங்க? கொஞ்சம் காஃபி கொண்டு. என்ன சமையல் கட்டல சத்தம்? உமா சமையல் பண்றா. உமா சமையல் பண்றா? என்ன எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். அவ கையில கரண்டியை கொடுத்துட்டியே. கத்தி முடிச்சிட்டீங்களா? நான் ஒண்ணும் சொல்லல. அவளாதான் பண்றா. அவ எப்படி சொல்லுவா? நீதான் கொஞ்சம் வேலை பழகட்டும்னு அவளை சமையல் கட்டுக்குள்ள அனுப்பிச்சிருப்பேன். உன்னை அரைஞ்சு பல்ல அனுப்பிச்சுடுறேன். அவங்க ஒண்ணும் சொல்லல. நானா செஞ்சேன். அக்கா ஒண்ணும் சொல்லலையா? நீ தான் வேலை செய்யறியா? பாவம் அவ ஒண்ணும் சொல்ல மாட்டாமா. நல்ல அம்மா நீ ஏன் வேலை செய்யற? அதுக்கு அவ இருக்காள. நீ செல்லமா வளர்ந்த பொண்ணு. அடுப்பங்கரைக்கு போய் கண்ணை கசக்குறீன்னா ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? புது மருமகளை கண்ணை கச வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. நீ அடுப்பங்கரைக்கு போய் கண்ணை கசக்குறேன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? இனிமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. எங்க வீட்லயும் இப்படித்தான். ஒண்ணு செய்யாதன்னு சொல்லி என்னை இடிச்ச புலி மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. இங்கேயும் அப்படித்தானா? எல்லாருமா சேர்ந்து என்ன பொம்மையாக்க பாக்குறீங்களா? எனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது, எதுவுமே செய்யக்கூடாது. அப்படித்தானே? எதையுமே கூடாது. உமா சாப்பிடுவாமா? எனக்கு ஒண்ணு சாப்பாடு வேண்டாம். இன்னுமா கோபம்? நான் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சாப்பிட்டு இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். எனக்கு ஒண்ணு சாப்பாடு வேண்டாம். உமா அது சமையல் பண்றது என்னமா பெரிய காரியமா? இதுக்கு போய் கோச்சுக்கிறியே. அது அவ சமையல் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். அது நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். இந்த ரவுடி பையனை சமாளிக்கிறதுக்கு தான் அவளால முடியல. அதனால இனிமே நீ இவரை பாத்துக்க, சமையல் வேலையை அவ பாத்துக்கிட்டோம். எப்படி? ஆமாமா, நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்படியாக்கா? அப்படித்தான். அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன? உங்க சமையல் வேலையில நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி நான் குழந்தை வளர்க்கறதுல நீங்க தலையிடக்கூடாது. அப்படி ஆகட்டும். இனிமே உன் குழந்தை எடுத்துக்க. அதான் சிவாஜி அவர்கள் வெறும் கலைஞன் மட்டுமல்ல, அவர் ஒரு பிறவி கலைஞன். ஒரு நாள் வடபழனி கமலா திரையரங்க உரிமையாளர் VN சிதம்பரத்துடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். சிவாஜி அவர்கள் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பலருடன் அவர் நெருக்கமாக இருந்ததால
சினிமா பற்றி அவரிடம் அதிகம் உரையாடுவேன். அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தர்க்கராகவும் 8 வருடங்கள் இருந்திருக்காரு. அன்று பேசிக்கொண்டிருக்கையில் திருவருட்செல்வர் படம் பற்றிய ஒரு தகவலை வடபழனி கமலா திரையரங்க உரிமையாளர் VN சிதம்பரம் கூறினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தர்க்கராக இருந்த காரணத்தினால் காஞ்சி பெரியவருக்கும் இவருக்கும் இடையே நல்ல பழக்கம் இருந்துச்சு. ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள காஞ்சி பெரியவரை VN சிதம்பரம் காரில் அழைத்து செல்கிறார். கார் செங்கல்பட்டு தாண்டி சென்று கொண்டிருக்கையில் நிறைய போஸ்டர்கள் வழிநெடுக ஒட்டப்பட்டிருந்தன. அதை கவனித்து கொண்டே வந்த பெரியவர், வழியெங்கும் போஸ்டரில் என்னுடைய படங்கள் இருக்கிறதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. தூரத்தில் இருந்த போஸ்டரில் உள்ள உருவத்தை அவரால் அடையாளம் காண முடிந்த போதிலும் வயது மூப்பு காரணமாக அதை தெளிவாக பார்க்க முடியவில்லை. உடனே VN சிதம்பரம், ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, அது உங்க படம் இல்லை, நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய படம். திருவருட்செல்வர் அப்படின்ற படத்துல அப்பராக அவர் நடிச்சிருக்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. காஞ்சி சங்கராச்சாரியாரை பார்த்து தான் அப்பர் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் நடிச்சாரு. சிவாஜி கணேசன் அவர்கள் பட போஸ்டரை பார்த்து அது நாம் தான் அப்படின்னு காஞ்சி சங்கராச்சாரியாரே நினைச்சார் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் எங்க ஒரு தெருக்கூத்து நடிகர்கள் மாதிரியே இருக்காங்க. ஐயோ ஆஹா, இந்திராணி மேனகா, காலதாமதத்திற்கு காரணம் அவனிடம் உனக்கு என்ன பார்வை? எவ்வளவு நாளையா உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறது? அந்த அம்மாவுக்கு சலிச்சு போச்சான், அதனால தான் புது முகத்தை பாக்குறான். மறுபடி பதர்னு சொன்ன 32 பறந்து போயிடும், ஜாக்கிரதை. இவனை யார் உள்ளே அனுமதித்தது? என்னை யார் உள்ளே அனுமதிப்பது? கள்ளத்தனமாக வந்தானா? கள்ளத்தனமாக வருவதற்கு நான் என்ன தேவேந்திரனா? ஒன்ஸ் அபான் எ டைம் இந்த பெரிய மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? அகலிகேன்னு ஒரு ரிஷி பத்தினி, பியூட்டி குவீன், அந்த அம்மாவை ரேப் பண்ணணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணான். பேட்டா முடியல. ஒரு நாள் நடு ராத்திரில கோழி மாதிரி இந்த ஆள் கூவன். ஐயா பாவம், பொழுது விடிஞ்சு போச்சாங்காட்டின்னு அந்த ரிஷி எழுந்திருச்சு ஆற்றுக்கு குளிக்க போயிட்டார். உடனே இந்த ஆளு ரிஷி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த அகலிகைய கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிட்டான். ஐயா பாவம், இந்த பெரிய மனுஷன் பண்ண தப்பு. அந்த அம்மா கல்லா போயிட்டா. உங்களுடைய சீப் மென்டாலிட்டிக்கு ஒரு சாதாரண முனிசிபாலிட்டி சேர் கூட கொடுக்க கூடாது. உனக்கு ஒரு சிம்மாசனம், தலையில ஒரு கிரீடம், கையில ஒரு வெள்ளி ரம்பம் மோர. என் யோகியதை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை? உன் கதை இன்னும் முடியல நைனா, பின்னால வருது திக்னஸ். என்னதான் ராட்சசனா இருந்தாலும் இரணியம் உன் தம்பி தானே. நீ ஃபர்ஸ்ட் வயசு, அவன் செகண்ட் வயசு. அப்படி இருந்தும் கூட அவன் பொண்டாட்டி லீலாவதி பிரெக்னண்டா இருக்கும் போதே அந்த அம்மாவை நீ கனெக்ட் பண்ண பாத்தியே. அதனால தான் அவன் உன்னை உதயோதன்னு வச்சான். சும்மா இருப்பாட்டி. இவ அற்பத்தனத்துக்கு போய் காமதேனு, கற்பக விருட்சம், வஜ்ராயுதம், சுண்ணாம்பு படிச்ச ஒரு ஆணை எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எங்க ஊராண்டா உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி பசங்களை என்ன தெரியுமா செய்வாங்க? பேட்டா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. ஓஹோ, இங்க எல்லா பையனும் ஓ மாதிரி தான் போல இருக்கு, அதனால தான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்காங்களோ. என்னமோ கொஞ்ச நாளி லேட்டா வந்ததுக்காக தையா தக்கான்னு குதிக்கிறிய. முன்ன ஒரு சமயம் விஸ்வாமித்திரரை லெவல் பண்றதுக்கு மேனகா பாட்டிக்கு லாங் லீவ் கொடுத்து தள்ளி விட்டு இல்ல. எவனாவது உன்னை விட பெரிய மனுஷன் ஆகிறான்னு தெரிஞ்சா போதும் அவனுக்கு பட்லியை தட்டி விட்டு லெவல் பண்ணிடுறது. இனிமே உனக்கு எதுக்காக தேவேந்திரங்க பட்டம்? நாளையில இந்த ஐயாவை பார்த்து மாமா 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 பேசுகிறார். அமைச்சராக இருக்கிறவர்களே, உடனே சாப்பிட விடுங்கள். செத்தவனுக்கு சாபம் விட்டால் மறுபடியும் சாகவா போகிறான்? அவன் நரக பிரஜை. என் நேரம் சரியில்லை, நேராக இங்கு வந்து விட்டான். நேரம் சரியில்லை என்றால் அவன் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? இந்திராணி, அம்மா இந்திராணி, கண்ட பொண்களை எல்லாம் ஒரே அமுத்தாமத்துன்னு நினைக்கிறாரே ஹஸ்பண்ட், அந்த பாவத்துக்கு சாபம் தான் உடம்பு பூரா 1000 இது கண்ணு. இந்த சபைக்கு இந்திரனே தொடங்கும். நல்லா பொத்துக்கோ. சாரி மிஸ்டர் மகேந்திரன், காந்திஜியும் காமராஜும் பிறந்த நாட்டுல பிறந்தவன், அதனால தான் பொய் பேச தெரியல. உண்மையை புட்டு புட்டு வச்சுட்டா மன்னிச்சுடு. நானே உன் காலம் முடிந்து விட்டது, புறப்படு. காலம் முடிஞ்சதுனாலதான் இங்க வந்திருக்க. எங்க அப்பனே என்ன தொட்டதுல கைய வச்ச கொம்பெல்லாம் எகிரிட்டாங்கல்ல. நான் வரேன்.
பேரன்புமிக்க ரசிக பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் அப்படின்ற வசீகரமான ஏபிஎன்னின் குரலை தொடர்ந்து திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்களின் வேகமான இசை வெள்ளத்துடன் எழுத்துக்கள் ஓடி முடிந்ததும் படம் துவங்கும். சிவப்பு, நீலம், பச்சை அப்படின்னு பல வண்ணத்திரைகள் ஒவ்வொன்றாக விலக, நடன மங்கையர் கோரஸாக வாழ்த்திசைக்க, நடன மண்டபத்தின் பிரதான கதவு திறக்க, கம்பீரமாக நடந்து வரும் பாதங்களில் மலர் தூவப்பட, நடந்து வந்த கால்கள் நின்றதும் கேமரா அப்படியே மேலே உயர, இந்த அற்புத காட்சியை காண காத்திருந்த ரசிகர்களின் கையொலியால் அரங்கமே அதிர நடிப்புலகின் நாயகன் அறிமுகமாவாரு. மன்னவன் வந்தானடி தோழி பாடல் ஒலிக்க, அந்த தோழி அப்படின்ற வார்த்தை எப்போது முடியும் என்று காத்திருக்கும் ரசிகர்களின் அபார எதிர்பார்ப்பான அந்த கம்பீர நடையுடன் நடிகர் திலகம் அவர்கள் நடையிலும் திலகமாக நடந்து வர, மீண்டும் திரையரங்கின் சுவர்களின் விரிசல் விழும் அளவுக்கு கைத்தட்டல் எழும்பியது. அதை பல மடங்காக பெருக்கும் வண்ணம் நாட்டிய பேரொளி தன்னுடைய நடனத்தால் உயர்த்தி பிடிக்க, அமர்ந்திருக்கும் நிலையிலேயே ஒவ்வொரு அசைவுக்கும் நடிகர் திலகம் முகபாவம் காட்டுவாரு. திருவருட்செல்வர் திரைப்படத்துக்காக P. சுசிலா அவர்கள் 2 பாடல்களை பாடியிருக்காங்க. அதுலேயும் மன்னவன் வந்தானடி இந்த பாடல் இன்று வரை மிகவும் பிரபலமான ஒரு பாடலாக நெஞ்சில் நிலையுள்ளது. பாடல் ரெக்கார்டிங் சமயத்துல நடிகர் சிவாஜி அவர்கள் வந்து P. சுசிலா அருகில் வந்து உட்கார பாட முடியாமல் திணறிய சுசிலா அவர்கள் பல டேக்குகளை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இயக்குனர் மூலம் விஷயம் என்ன அப்படின்றதை தெரிவித்து சிவாஜி அவர்கள் கிளம்பியதும் ஒரே டேக்கில் ஓகே பண்ணியிருக்காங்களாம் சுசிலா அவர்கள். இந்த நாட்டிய பாடலை காட்சிப்படுத்த கிட்டத்தட்ட 5 நாட்கள் எடுத்துக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குடிமக்கள் மனம் போல முடியாட்டி காண்கின்ற கொத்தவா வாழ்க வாழ்க. நின் கொடி வாழ, படை வாழ்க, குடி வாழ்க, குலம் வாழ்க, நலமு பல்லாண்டு வாழ்க. மன்னவன் வந்தானடி தோழி, மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன், மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன், மன்னவன் வந்தானடி தோழி. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன். 3 தமிழ் மாலை சூட்டிடுவேன், 3 தமிழ் மாலை சூட்டிடுவேன். இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி. எனக்கு காஞ்சி பரமாச்சாரியால் மீது மதிப்பும் பக்தியும் உண்டு. அதற்கு ஒரு காரணம் உண்டு. அது ஒரு முக்கியமான சம்பவம். ஒரு நாள் காஞ்சி முனிவர் பரமாச்சாரியார் அவர்கள் என்னை கூப்பிட்டு அனுப்பியதாக சங்கர மடத்திலிருந்து செய்தி வந்தது. அவர் மயிலாப்பூர்ல இருக்க ஒரு மடத்துல தங்கியிருந்தாரு. அந்த மடம் கற்பகாம்பாள் கல்யாண மண்டபத்திற்கு பக்கத்துல தான் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன்.
சிவாஜி அவர்கள் அவருடைய தாயார், தந்தையார், மனைவி அப்படின்னு 4 பேரும் போயிருக்காங்க. காஞ்சி முனிவர் மக்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருந்தாரு. அப்போது திடீரென லைட் எல்லாம் அணைந்து விட்டது. அவர் கையில் ஒரு சிறிய குத்துவிளக்கை எடுத்துக்கொண்டு மெதுவாக பார்த்து கொண்டே வந்தாரு. மெல்ல கீழே உட்கார்ந்து கையை புருவத்தின் மேல் வைத்து எங்களை பார்த்தாரு. நீதானே சிவாஜி கணேசன் அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்கய்யா, நான் தான் அப்படின்னு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினேன். என் மனைவியும் பெற்றோர்களும் அவரை வணங்கினார்கள். உங்களை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இங்கெல்லாம் போன போது யானையை விட்டு மாலை போட்டார்கள். யானை யாருடையது அப்படின்னு கேட்டேன். சிவாஜி கணேசன் கொடுத்தது அப்படின்னு சொன்னார்கள். நாட்டில் பல பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பப்ளிசிட்டிக்காக சில சமயம் கோவில்களுக்கு பணம் தான் நன்கொடையாக கொடுப்பார்கள். ஆனால் யானை கொடுப்பதற்கு பெரிய மனசு வேண்டும். அந்த மனசு உனக்கு இருக்கிறது. ஆகையால் உன்னை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். அவர்களுக்காக நான் பகவானை பிரார்த்தனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். அப்போது என் மனம் எப்படி இருந்திருக்கும்? எத்தனை அனுகிரகம் எண்ணி பாருங்கள். பொதுவாக எனக்கு வாழ்க்கையில் பயமே கிடையாது. காஞ்சி சங்கராச்சாரியார் போன்ற முனிவர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கும்போது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? ஒருவேளை இந்த சம்பவம் என் மனதில் ஆழமாக பதிந்து இருக்கலாம். பரமாச்சாரியாரை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன். எனவே அது அப்பராக பிரதிபலித்திருக்கலாம். இதுபோல என் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு மகான்களையும் ஆன்மீக புருஷர்களையும் சந்தித்து அருளாசி பெற்று இருக்கிறேன். இதுபோல சுயசரிதையில் சிவாஜி கணேசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. சாகும் முன் உனக்கு குழந்தையை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதல்லவா? என் குழந்தை. ஆம், உன் குழந்தை இதோ. மகனே, மகனே, நீ பிறந்த போது நான் உன்னை பார்க்க வரவில்லையடா. உன்னை பெற்ற தந்தையைக்கான நீயும் சிறைப்பட்டு இங்கு வந்தாயோ? என்ன பேரு பெற்றாயடா என் செல்வமே, என்ன பேரு பெற்றாய? போதும், எடுத்துக்கொள். மகனே, மகனே, நீ எப்போதாவது உன் தாயை சந்திக்க நேர்ந்தால் அப்பாவின் பாழடைந்த முகத்தை பார்த்தேன் அம்மா. அவர் இறுதி மூச்சு வரை உன் நினைவாகவே இருந்தார் தாயே என்று கூறு. உன் தாய் என்னை மணந்ததிலிருந்து மாளா துன்பங்களுக்கு ஆளானார். செல்வத்திலே பிறந்த செல்வி என் இன்பத்திற்காக சொத்து, சுகம், வீடு, வாசல், உற்றோர், பெற்றோர் எல்லாவற்றையும் துறந்தார். என்னை மாய வலையிலிருந்து மீட்பதற்காக பெருநிதியான உன்னை கூட ஒரு கணிகையிடம் ஈடாக வைக்கவும் துணிந்தார். கட்டி காத்த கணவனின் மரண செய்தி கேட்டதும் உன் தாய் துடிப்பாள். மண்ணில் இனியும் நமக்கு வாழ்வுண்டோ என்று கதறுவாள். அப்போது நீ அவளுக்கு ஆறுதல் கூறி உனக்காக வேணும் அவளை உயிரோடு வாழச் சொல்லலாம். மகனே, என் கணவர் கொலைகாரரா என்று மனம் குமரி உன் தாய் உன்னிடம் கேட்டார். இதை ஞாபகப்படுத்த மனைவியை தவிர மற்றொருத்திய மனதாலும் தீண்டேன் என்று உன் தாயிடம் சத்தியம் செய்திருக்கிறேன். ஆமா, நான் ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன். அந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்தி அதை காப்பாற்றுவதற்காகவே தந்தை உயிர் விட்டார் என்று சொல்லலாம். மகனே, தந்தை உயிர் விட்டார் என்று சொல். கொண்டு போ. மகனே, 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 உன் மனைவி மீதும் மகன் மீதும் உனக்கு அத்தனை பாசம் இல்லையா? நான் வாழ நினைத்ததே அவர்களுக்காகத்தான் தாயே. நீ மடிந்த பிறகும் அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா? உன் விருப்பம் நிறைவேறும். நீ ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்படுவாயானா? என்ன தாய், சொல்லுங்கள். நான் உன் கண்களை குருடாக்கியது, மன்னரை கொல்லும்படி தூண்டியது மற்றும் நமக்குள் நடந்த எதையும் நீ எவரிடமும் வெளியிடக்கூடாது. மனதில் பதிந்த ரகசியத்தோடு நீ மடிந்து விட வேண்டும். நிபந்தனையின்படி நடக்க தவறினால் உனக்கு நேரப்போகும் கதியே உன் மனைவிக்கும் குழந்தைக்கும் நேரும். ஐயோ தாயே, தாயே, என் கதி அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். நான் இறந்த பிறகு என் குழந்தையை என் மனைவியிடம் கொடுத்து அவர்களை பத்திரமாக உறையூருக்கு அனுப்பி வைத்து விடுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.